அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பாசத்திற்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதை கிறிஸ்மஸ் விழா என்று சொல்லுகின்றோம். இதனுடைய பொருள் என்னவென்றால், ஆண்டவர் மனித அவதாரம் எடுத்த நாள் கிறிஸ்து ஜெயந்தி என்று சொல்லுகின்றோம். எதற்காக இறைவன் மனித அவதாரம் எடுத்தார் என்றால், மனிதனை சந்தித்து தன் அன்பை காட்டி எல்லா வகையான கொடைகளை கொடுப்பதற்காக பிறந்தார். இன்று அந்த இறைவன் சமாதானத்தையும் அமைதியும் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். இன்றைய சூழலில் நமக்கு தேவை சமாதானம், அமைதி. ஏனெனில் நாட்டுக்கு நாடு போர்கள் நடக்கின்றது, போராட்டங்கள், தீவிரவாதங்கள் எல்லாம் மலிந்து கிடக்கின்றது. இந்த சூழலில் இறைவன் கொடுத்த அமைதி எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். வருகின்ற புத்தாண்டு எல்லாருக்கும் ஆசி நிறைந்த ஆண்டாக, சமாதானம் நிறைந்த ஆண்டாக, சண்டைகளும் சச்சரவுகளும் போர்களும் இல்லாமல் அமைதியாக இருக்கின்ற ஒரு இடமாக அமைய வேண்டும் என்று கிறிஸ்துநாதரை, எங்களுடைய அருள்நாதரை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்கள். இறைவன் கொடுத்த அமைதி, சமாதானம், செழுமை, வளமை எல்லா இல்லங்களிலும் குடும்பங்களிலும் நிறைத்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம், செபிக்கின்றோம். நன்றி. ஆமென். தென் மாவட்டங்கள்லாம் இப்போ மழை வெள்ளத்தால் பாதிச்சிருக்காங்க. குறிப்பாக அந்த கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இந்த மாதிரியான மாவட்டங்களில் பல நிகழ்ச்சிகளை ரத்து செய்யப்படும். இந்த சூழலில் இங்கே பிரார்த்தனையில் எந்த மாதிரியான அவர்களும் எல்லா வகையான அவலநிலையிலிருந்து மீட்கப்பட்டு அரசாங்க உதவி பெற்று அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். பொருள் உதவி, பண உதவியும் செய்து கொண்டிருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.